இப்போ சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி ஈஸியாக செய்கிறது எப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு உண்டான பொருள்: 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூனு, கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கைப்பிடி, வெங்காயம் மீடியம் சைஸ் 4, தக்காளி 3 பழம் பழுத்தது, 3 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, எண்ணெய், தயிர் இவ்வளோ தேவை. இப்போ எப்படின்றத காட்டுறேன். மட்டனில் கொஞ்சம் தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளாட்டும் இது ஊறுறதுக்குள்ளாட்டும் நம்ம இதெல்லாம் அறுத்து வச்சு தாளிச்சிக்கலாம். அரிசியை 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி, 4 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இப்போ இதில் வெங்காயம் போட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாம் நீளமாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டு இது நல்லா வதங்கிட்டு இது போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு மட்டனில் போட்டு ஊற வச்சுக்கோ. இதில் 2 ஸ்பூன் போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி தக்காளியை போட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் ஊற வச்சதில். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம் ஊற வைக்கிறதுல. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு வதக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் மட்டனை போடணும். ஊற வச்ச மட்டனை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 கிளாஸ் அரிசி எடுக்க 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போ மட்டன் வேகிறதுக்கு 1 கிளாஸ் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஊற்றுறேன்.
இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு 7 சவுண்டு விடுங்க. வெந்தோட மட்டன் இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு, மசாலாவோட நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ வந்து வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு இந்த மட்டனை தூக்கி இதையே போட்டுட்டு இதில் 2 கிளாஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 கிளாஸ்க்கு இந்த தண்ணி எவ்வளோ இருக்குதோ ஊற்றிட்டு மீதியும் வேறு தண்ணி ஊற்றணும். இந்த மசாலா தண்ணி ஒரு கிளாஸ் இருந்தது. இன்னும் இதுக்கு மேலே இன்னும் 1 கிளாஸ் ஊற்றணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை வடிகட்டி வச்சிருக்கோம். வடிகட்டின அரிசியை போட்டுக்குவோம். நல்லா கலக்கி விட்டு இப்போ தம் போட்டு விட்டணும். இதில் வந்து கொஞ்சமாக புதினா தூவிட்டு தக்காளியும் நீளமாக அறுத்து வச்சுருக்கோம், அதையும் தூவி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு இல்லையா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட வச்சுடணும். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆன உடனே திறந்து பார்ப்போம். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிட போகுது. ஒரே ஒரு அரிசி உடையாத கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டு பிரியாணி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு நல்ல உதிரியான பிரியாணி, ஜூஸியான பிரியாணி சூப்பராக இருக்கும்.